இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். இந்த இனிய காலை நேரத்துல நாங்க இன்றைக்கு நினைவு கூறுவது ஒரு வெற்றியின் செய்தி. மரணத்தை வென்ற உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவரை பற்றியது. கல்லறை மூடப்பட்டிருந்தது. மனிதர்களின் நம்பிக்கை முடிந்தது போல தோன்றியது. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அங்கேயே தொடங்கியது. 3ஆம் நாளில் இருள் ஒளியாக மாறியது. மரணம் வாழ்க்கையாக மாறியது. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்ப்பு நமக்கு கூறுவது, எங்களுடைய வாழ்க்கையில எந்த சிரமம் இருந்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கைக்கான கடைசி பயணம் அல்ல. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒளி நிச்சயமாக ஒரு நாள் வந்தே தீரும். நம்பிக்கை இழந்த தருணங்களில் கூட ஆண்டவர் இன்னும் ஒவ்வொருவரோடும் செயற்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவருடைய பாடுகள், மரணத்தை நாங்க தியானித்து சிந்தித்த நாங்க இன்றைக்கு அவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய உயிர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையையும் புதிய அர்த்தத்தையும் தரும் உண்மையான சக்தி. சிலுவையில் இயேசு இறந்தபோது அவரை பின்பற்றியவர்கள் அனைவரும் நம்பிக்கை இழந்தனர். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அங்கே தொடங்கியது. 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தது. அந்த காலியான கல்லறை தோல்வி வெற்றியாக மாறியதை அறிவிக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சமயங்கள்ல நாங்க இடறி விழுந்து கொண்டிருக்கிறோம். பல துன்பங்களையும் பாடுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களை மனசுல நினைவுல வச்சுக்கொள்ள சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நிச்சயமாக ஒரு நாள் அவற்றிலிருந்து நீங்க உயிர் தெழுவீங்க, மீண்டு வருவீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாங்க ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்க மட்டுமல்ல, எங்களோடு இருக்கிறவங்களுக்காகவும் நாங்க உயிர்த்த ஆண்டவருடைய அந்த பிரார்த்தனையும் வேண்டுதலையும் தொடர்ந்து ஜெபிப்போம். அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிற இந்த போர் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வர வேண்டும் என நாங்க உயிர்த்த ஆண்டவர் மூலமாக ஜெபம் செய்வோம். உயிர்ப்பு என்பது ஒரு புதிய ஆரம்பம். பழையதை விடுத்து புதிய நம்பிக்கையில் முன்னேற ஒரு அழைப்பு. நம் இதயத்தில் இறந்து போன கனவுகளும் கூட ஆண்டவரின் கிருபையால் மீண்டும் உயிர் பெறும் என்ற நம்பிக்கையோட நாங்க ஆண்டவர் இயேசுவினுடைய கரத்தை பிடித்து எங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கும் இருளை ஒளியாக மாற்றி புதிய நம்பிக்கையுடன் வாழ உதவி செய்யும். உங்கள் உயிர்ப்பின் சக்தி என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் தினமும் புதுப்பிக்கட்டும். ஆமேன்.